ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் நல்லா உருகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெய் நல்லா உருக்கிடுச்சு. இது கூட 6 பாதாம் 6 முந்திரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கலர் மாறியாச்சு. இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா ரொம்பவும் ஃப்ரை பண்ணிடாதீங்க. கலர் லேசாக மாறி வரணும். நெய் கூட லேசாக ஃப்ரை ஆகியிருந்தால் போதும். சேமியா இந்தளவுக்கு கலர் மாறிட்டக்கப்புறம் சேமியா வேக வைக்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சேமியா நல்லா வெந்திருக்கு. ஒரு 6 நிமிஷம் அளவுக்கு தொடர்ந்து லோ ஃப்ளேமில் விடுங்க. சேமியா நல்லா வெந்துடும். இது கூட 1.5 கப் அளவுக்கு காய்ச்சின பாலாம் சேர்த்துக்கலாம். 1.5 கப் தண்ணி சேர்க்காமல் நான் காய்ச்சிருந்தால 1.5 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி சேர்த்து காய்ச்சிங்கன்னா 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுட்டு இனிப்புக்காக 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, நம்ம எந்த கப்பில் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணோமோ அதிலே எல்லாமே தொடர்ந்து மெஷர் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 6 நிமிஷம் விட்டு எடுக்கலாம். நடுவில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேமியா நல்லா வெந்திருக்கு. பாலும் நல்லா சுண்ட காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற போகிறோம். ரொம்பவே சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய சேமியா பாயசம். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டால் டக்குன்னு செஞ்சு சர்வ் பண்ணிடலாம். இதை அழகாக ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி சேமியா பாயசம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.